சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அவர் நம்மை சூழ்ந்து கொண்டு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வனுமாயிருக்கிறார். உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து நம் நினைவாக அவர் இருக்கிற தேவன். அவர் எப்பொழுதும் முன்னும் பின்னும் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை நடத்துகிற தேவன். இந்த புதிய ஆண்டிலும் இந்த புதிய நாள் முதல் நாளிலும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து அவரை பற்றி கொண்டு அவர் நம்மை நடத்த நாம் அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை சூழ்ந்து கொண்டு நடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை பாதையிலே நாம் பார்க்கிற போது ஆண்டவர் அவர்களுக்கு எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு அவர்களை நடத்தினார். பகல் முழுவதும் மேகஸ்தம்பமாக கூடவே அவர் இருந்து அவர் நடத்தி வந்தார். இரவிலே அவர்களுக்கு அக்கினி வெளிச்சமாகவும் இருந்தார், பாதுகாக்கும் அரணாகவும் இருந்தார். அதே போல அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் அவர்களுக்கு வேண்டிய தாகத்திற்கு வேண்டிய தண்ணீரையும் அவர்களுக்கு திருப்தியாக கொடுத்து அந்த வனாந்தர பாதையிலும் நடத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற தேடுகிற நமக்கும் அவர் ஆசீர்வதித்து அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து வேண்டிய பலனையும் திடனையும் ஆரோக்கியத்தையும் அருளி அவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு வேண்டிய சகலவித காரியங்களிலும் அவர் துணை செய்து நம்ம நடத்துவார். நமக்கு சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சியை கொடுத்து அவர் நிறைவாய் நடத்துகிற உன்னதமான தேவன். அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலும் அவர் கரம் பிடித்து நாம் நடப்போம். நமக்கு வேண்டிய சகல காரியத்திலும் அவர் துணை செய்து நம்ம நடத்துவார். நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் நமக்கு வேண்டிய நன்மைகளையும் அவர் புறத்தில் இருந்து அருளி அவர் ஆசீர்வதிப்பார். நாம் கேட்கிற பொழுது அவரிடத்திலே சகலத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எந்த காரியத்திலும் அவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர், அதிசயம் செய்ய வல்லமையுள்ளவர். வனாந்தர வழிகளிலும் பாதுகாத்து நடத்துகிற அவர் உன்னதமான தேவன். செங்கடலான பாதையே இல்லாத வழிகளிலும் பாதையை திறந்து கொடுத்து அவர் வழி நடக்க பண்ணுகிற உன்னதமான தேவன். அந்த தேவனை இந்த உலகத்தில் நாம் பற்றுக்கொள்ளுவோம். எத்தனையோ தீமைகள் தீங்குகள் உலகத்தில் சுற்றி இருந்தாலும் ஆனாலும் நமக்கு பாதுகாக்கிற அரணமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்வோம். அவரையே நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஜீவனுள்ள இரட்சகர், நமக்காக மீட்பை கொடுத்தவர், அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் இந்த புதிய நாள் துவக்கத்திலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.